மந்தார பூ போல மச்சம் காணுவே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம விஎன் எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது. ஸோ தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஎன் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்ன இமேஜஸை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 6 இமேஜஸ் கிட்ட செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு வந்துடலாம். இப்போ மேலே இருக்கிற ஒரிஜினல் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கான சைஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். இதில் 9:16 அப்படின்ற ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ் செலக்ட் பண்ணி டிக் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜஸை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த அவுட்ரோ இமேஜை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜஸ்க்கு மூவிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பின் 1 அப்படின்ற இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆரோ மார்க்கை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்ளை டு ஆல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எல்லா இமேஜஸ்க்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து எல்லா இமேஜஸ்க்கும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2 இமேஜுக்கும் சென்டரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் 4th இருக்கக்கூடிய ஜூம் 2 அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி டியூரேஷன் லெவலை மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்ளை டு ஆல் அப்படின்ற டபுள் டிக் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ்க்கு விக்னெட் அப்படின்ற எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜை இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் வரக்கூடிய விக்னெட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக +100க்கு செட் பண்ணி அப்ளை டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸில் பிளாக் ஷேடோ எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மேலே இருக்கிற இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் ஷேடோ இமேஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜோட சென்டர் பிளேஸ்க்கு வந்துடும். இதை கொஞ்சமாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது மேலே தான் நம்ம லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பிளாக் ஷேடோ மெட்டீரியலோட ஒபிசிட்டி லெவல் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற டூலை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒபிசிட்டி டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 80 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கனை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கலாம். இப்போ இதோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அதோட கார்னரில் இருக்கிற ஆரோ மார்க்கை பயன்படுத்தி வீடியோட ஃபுல் லென்த்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்டஸ்க்கு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்டஸோட ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் பிளேஸில் வந்துட்டு அகைன் நாம இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் பயன்படுத்தியிருக்கிற லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற பிளெண்டிங் அப்படின்றத ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணி டிக் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்டஸ்க்கு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணலாம். இதுக்கு நான் கோல்டன் பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவோட டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டெம்ப்ளேட் வீடியோவுக்கும் நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய ஃபிட் அப்படின்ற டூலை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபிட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே இருக்கக்கூடிய டூலில் பிளெண்டிங் அப்படின்ற டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் சேம் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த லிரிக்ஸ் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எந்தவித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணலாம். வீடியோவை சேவ் பண்ண ரைட் சைட் டாப்பில் இருக்கிற ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அகைன் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.